Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. 10க்குள்ள நம்பர் 1 சொல்லுகிற செக்மென்ட்ல டாப் 5 வாட் த்ரூ வாட்ச்னா டீசென்ட்டான தமிழ் டப்ட் மூவிஸ் என்னங்கறத நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆண்டனி 2024ல மலையாளம் டப்ல ரிலீஸ் ஆயிருக்கு. டீசென்ட் வாட்ச்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த மூவில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஜோஜோ ஜார்ஜ், கல்யாணி பிரியதர்ஷினி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோவான ஜோஜோ ஜார்ஜ் அப்பா அம்மா இல்லாம அனாதையா ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் ரவுடியா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பாவை கொண்டுறாரு. அட் தி சேம் டைம் ஹீரோயினுக்கு கார்டினா மாதிரி அந்த பொண்ணை நல்லபடியா வளர்த்தணும்னு சொல்லி முடிவு எடுக்கிறாரு. அந்த பொண்ணு நம்மள மாதிரி ஒரு அனாதை ஆயிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தாலும் ஹீரோவை ரெவெஞ்ச் எடுக்கணும்னு யாரு ட்ரை பண்றாங்க. அந்த பொண்ணுக்கும் ஹீரோவுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் கார்டினா ஏத்துக்கிட்டாரா? இந்த உண்மையெல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சா? இதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஃபேமிலி ப்ராப்ளம், ட்ராஜடி, டிராமா என்னங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்ட்ல போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன டீசென்ட் வாட்ச்னா மலையாளம் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவிகள் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஜோஜோ ஜார்ஜ் அந்த கல்யாணி பிரியதர்ஷினிக்காகவே பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன சாலிடான சூப்பரான இம்பாக்ட்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸை நீட்டா பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. 2024ல தமிழ் டப்ல ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க காமெடி டிராமா மூவி. இந்த மூவில சுராஜ், குஞ்சோ கோபன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்டனோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோவான குஞ்சோ கோபன் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பொலிட்டீஷியனோட பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு எடுக்கும் போது ஹீரோயின் வராம விட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு குடிச்சிட்டு தன்னோட வீரத்தை ப்ரூவ் பண்றேன்னு சொல்லி சிங்கத்தோட கொகையில போய் சாகுறேன்னு சொல்லி முடிவு பண்ணி ட்ரிவாண்ட்ரம்ல இருக்கக்கூடிய ஜூக்குள்ள இருக்கக்கூடிய சிங்கத்தோட கொகைக்குள்ள எகிரி குதிச்சு சாகலான்னு சொல்லி முடிவு பண்ணி களத்துல இறங்கும் போது அந்த ஜூவோட கீப்பரா இருக்கக்கூடிய நம்ம சுராஜ் களத்துல இறங்கி குஞ்சோ கோபனை காப்பாத்தலாம்னு முடிவு பண்றாரு. அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, அட் தி சேம் டைம் சுராஜோட வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை இருக்கு, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இருந்தாலும் அவரோட வேலைக்கே பிரச்சனை வரும்போது இந்த வேலையை காப்பாத்திக்கிறதுக்காக ஒருத்தனோட உயிரை காப்பாத்தி சாகசம் பண்ணலாம் அவரோட வீரத்தை காட்ட போன இடத்துல வரக்கூடிய விபரீதமான விளையாட்டு என்னங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்ச டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஆவரேஜான மலையாளம் காமெடி டிராமா மூவியோட தமிழ் டப்டு வெர்ஷன் தான் ராமஸ். 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. தந்தையோட யூடியூப் சேனல்ல தமிழ் டப் வெர்ஷன்ஸோட இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. 2021ல தெலுங்குல ரிலீஸ் ஆன மூவியோட அபிஷியல் தமிழ் டப் வெர்ஷன் தான் இது. இந்த மூவில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா சாந்தினி, ராம் கார்த்திக், அபினவ்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்டனோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா பிரசன்ட்ல நம்ம கதையோட ஹீரோவான ராம் பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு குடியாரனா ஊதாரித்தனம் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு வந்து என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி லவ் பிரேக்கப் ஆகி இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன், எனக்கு எதுவுமே செட் ஆகல, பிசினஸ் லவ்னு சொல்லி பயங்கர ஃபெயிலியர் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி டைம்ல நாம ஒரு நாடி ஜோசியரை போய் பார்க்கலாம்னு சொல்லி போய் அவர் ஒரு ஓலைச்சுவடியை எடுத்து படிச்சு பார்த்து இவருக்கு இந்த ஊருக்கு போனா வழி கிடைச்சிரும்னு சொல்ல அவர் பேச்சு கேட்டு அந்த ஊருக்கு போய் ஸ்ரீராமபுரத்துல இருக்கக்கூடிய சூரிய பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவரோட ஃப்ரெண்டான அந்த சூரியங்கிற செகண்ட் ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட அவரோட கதையை கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு தெரியக்கூடிய உண்மை என்ன, ஹீரோ ஆர்டிபிஷியல் டைமண்டை கண்டுபிடிச்சாரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, யார் என்ன வில்லத்தனம் பண்ணாங்க, பாஸ்ட்ல இருக்க ஹீரோ எப்படி செத்து போனாரு, பிரசன்ட்ல இருக்க ஹீரோக்கு என்னென்ன உண்மை தெரிய வந்துச்சுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரினா ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் டிராமா மூவின்னு தான் சொல்லுவேன். தமிழ் வெர்ஷன்ஸோட யூடியூப் டப்ல இருக்கனால டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ஜான் டே. 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. தமிழ் வெர்ஷன்ஸோட யூடியூப் டப்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா படத்தை 2 மணி நேரத்துக்குள்ள ட்ரிமோட் பண்ணிருக்காங்க. 2013ல ரிலீஸ் ஆன ஆக்ஷன் த்ரில்லர் டிராமாங்கிறத மறந்துடாதீங்க. ஷார்ட் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ 60 வயசு பேங்க் மேனேஜரா இருக்காரு. நார்மலா லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காரு. பொண்ணு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல மர்மமான முறையில இறந்து போயிருக்கா. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவரோட பேங்க்ல ராபரி நடக்குது. அதுக்கு அவரோட மனைவியே பனை கைதியா புடிச்சு வச்சுக்கிட்டு நிறைய விஷயம் டிமாண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில நாள் கழிச்சு ஹீரோ உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராபரி பண்ணைங்களை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் பொண்ணோட சாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை எப்படி தேடி கண்டுபிடிச்சாரு, என்ன பண்ணாருங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. ராணி 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்கு ரொமான்டிக்கல் த்ரில்லர் டிராமா மூவி. தந்தியோட யூடியூப் சேனல்ல தமிழ் வெர்ஷன்ஸோட இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா படத்தை 1.5 மணி நேரத்துக்குள்ள முடிச்சிருக்காங்க. 18+ டிராமா தான் தனியா பாருங்க. ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம்ஸ் எப்படி. ஷார்ட் அண்ட் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோயின் அப்பா அம்மா இல்லாம வழி தவறி போய் ஒரு செக்ஸ் ஒர்க்கரா ஒரு லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் ஒரு நாள் எதர்ச்சியா நடந்த விபத்துல அவங்க மெமரி லாஸ் பேஷண்டா மாறுறாங்க. அவங்க பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்காம திரும்ப செக்ஸ் ஒர்க்கரா அவங்க லைஃப் லீட் பண்ணும்போது நீ ராணி கிடையாது சங்கீதான்னு ஒரு பர்சன் வந்து அவங்கள சொல்லி அவங்களோட வாழ்க்கையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் யாரு, எதுக்காக இவ்வளவு வருஷம் இப்படி இருந்தாங்க, வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, யார் சொல்றது உண்மைங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரினா ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் டிராமா டெம்ப்ளேட்ல தான் நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க.
மூவில இருக்கக்கூடிய ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி நீட்டான கிளைமேக்ஸோட ரிவெஞ்ச் டிராமாவை பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டாப் 5 லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா பை பை, see you and love you all.